மக்கள் எல்லாம் கோவிலுக்கு வீடியோ போட்டதை பார்த்துட்டு எல்லாருக்கும் நல்லது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நடந்த வேள்வி வந்து எல்லாருமே நான் இந்த வருஷத்துல நல்லபடியா இருக்கணும், கோயிலுக்கு வர மக்கள் அனைத்து பேரும் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதனால இன்னைக்கு இந்த பூஜை நடத்தியிருக்கோம். வந்த மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்த்து வராங்க ஐயா? உங்ககிட்ட வாக்கு கேட்க வராங்க, என்ன அம்மன் வச்சு வாக்கு சொல்றீங்க? இங்க வந்து நாகாத்தம்மனை வச்சுதான் வாக்கு அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அம்மன் தான் எனக்குள்ள வந்து பேசுவாங்க. நாகாத்தம்மன் தான் எனக்குள்ள வந்து பேசுவாங்க. உங்களுக்குள்ள பேசுறது நாகாத்தம்மன். எந்த வயதுல இருந்து உங்களுக்கு இவங்க ஆட்கொண்டிருக்காங்க ஐயா உங்க உடம்புல? எனக்கு வந்து 7 வயதுல இருந்து அம்பாள் அருள் வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 7 வயதுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருடைய பிரச்சனைகளும் தீர்த்து கொடுக்கறதுக்காக அவனுக்காக வந்திருக்காங்க எனக்குள்ள. இப்ப இவ்வளவு மக்கள் வராங்க, இந்த ஆலயத்தை தேடி வராங்க, வாக்கு கேட்க வராங்க, பூஜை பண்ண வராங்க. என்ன விஷயத்துக்கு இங்க அதிக சக்தி உண்டு? என்ன பண்ணா உடனே அவங்களுக்கு பலன் கிடைக்குது? அதிகமா இங்க யாகம் நடத்தினாதான் அவங்களுடைய பலன் வந்து 8 நாளுக்குள்ள நிவர்த்தி ஆகும். யாகம் நடத்தினா 8 நாளுக்குள்ள அவங்களுடைய பலன் நிவர்த்தி. அவங்க பேருக்கு இன்னைக்கு பூஜை பண்ண பாத்தீங்களா? ஆமா. அதே போல ஒரு பேருத்துக்கும் அவங்களுக்கு தனியா யாகம் நடத்தி பூஜை பண்ணா அவங்களுடைய கோரிக்கைகள் நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி யாகத்துல கலந்துக்கும் போது அது 8 நாட்கள்ல கை கொடுக்கும். ஆமா, கண்டிப்பா 8 நாட்கள்ல அந்த யாகத்துல இருந்து பூர்த்தியாகும். எதுவாக இருந்தாலும் வேண்டும். அதனாலதான் இந்த யாகம் நடத்துறது. மாசம் அம்மன் இருக்காங்க, நிறைய பேர் வந்து நிறைய இது வேண்டுதல்கள்லாம் வைக்கிறாங்க. என்னென்ன அம்மன் வச்சு வழிபடுறீங்க? இங்க வந்து நாகாத்தம்மன் தான் மெயின் தெய்வம். அடுத்து காளி இருக்காங்க, மகா காளியம்மன், மாரியம்மன் இருக்காங்க, நாகக்கண்ணி இருக்காங்க, ஏழையம்மன் இருக்காங்க. அனைத்து அம்மனும் மாதிரி. ஆமா, எல்லாருடைய சக்தியும் இங்க வந்து ஒரே சக்தியா தான் வழிபடுறது காளி மட்டும்தான். 32 அடி. உங்ககிட்ட பேசுற தெய்வம்னா நாகாத்தம்மன். நாகாத்தம்மன் வந்து எனக்குள்ள வந்து பேசும். நாகாத்தம்மன் வந்து எனக்குள்ள வந்து பேசும். ஆனா பக்கத்துல எல்லா தெய்வங்களும் என்கிட்ட பேசும். எல்லா தெய்வங்களும் ஒரே தெய்வம் தான். எல்லா தெய்வங்களும் என்கிட்ட பேசுவாங்க. ஒரு ரூபத்திலயும் அந்த அம்மன் என்கிட்ட வந்து பேசுவாங்க. இந்த இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு இதை செய், அதை செய், இங்க வர மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய். நான் எடுத்த பிறப்பே வந்து இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிறதுனால